ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜ் ஆஃப் பகாமோட் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கடவுள்கள் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. சாவியை திருடிட்டாங்களான்னு கேப்ரியல் கேட்க, அதுக்கு அந்த 2 ஏஞ்சல்களும் ஆமான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 2 சாவியை மட்டும் ஒன்னா இணைஞ்சிச்சுன்னா அந்த டிராகன் திரும்பி சீல்ல இருந்து வெளியில வந்துடும். அப்படி அது வெளியில வந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கே அது அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சாவியை நான் கண்டுபிடிக்க சொல்லி பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு நான் உத்தரவிட்டிருக்கேன். அந்த வீரமுள்ள மனிதர்கள் அது வேகமாவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு மைக்கேல் சொல்ல, நீங்க அந்த மனுஷங்களை ரொம்பவும் தான் நம்புறீங்க போல அப்படின்னு இன்னொருத்தையும், கடவுளான நம்ம மனுஷன் கிட்ட உதவி கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு இன்னொருத்தையும் சொல்றா. இப்ப இந்த உலகத்தோட அமைதி அந்த ஓலியா நைட்ஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, கீழே அந்த நைட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டீமன்ஸை எதிர்த்து நம்ம கிட்ட கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு, அதனால அந்த டீமன்ஸ் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே போர் வீரர்கள் எல்லாம் சண்டை போறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு நைட் கோலம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப அங்க இருக்கிற கோலம்ஸ் எல்லாம் டீமனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இதுல ஹியூமன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எதை பாதுகாக்கணும்னா அந்த சீல் பண்ணப்பட்ட டிராகனை தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இதுதான் அந்த பகாமட்டா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி நடந்துச்சு? ஒருவேளை நான் கனவு காண்றேன்னா? ஆமா, கன்ஃபார்ம் கனவா தான் இருக்கும். இது மட்டும் இப்ப கனவா இருந்துச்சுன்னா இப்ப நான் ஒரு அழகான டீமன் பிரின்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போய் சாத்துல முட்டிடுறான். வலிக்குது அப்படின்னு ஹீரோ கீழே குனிஞ்சு பார்க்கறான். அந்த வால் திரும்பி இருக்கு. இது கனவு இல்லையா? அப்ப ஹீரோவும் எவ்வளவு வெட்டி பார்க்கறான் அந்த வாழை. ஆனா வெட்டவே முடியல. இதை வெட்டவே முடியலையே. இப்படி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ கணக்கு அந்த பொண்ணு தெரியுறா. ஏய், நீ நேத்து வந்து அந்த பொண்ணு தானே? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நான் உங்களை கிஸ் பண்ணா நீங்க எனக்கு ஹெலிகேவுக்கு போற ஷார்ட்கட்டை சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் கிஸ் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் ஸ்பெல்ல போட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப இந்த வால் எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்க ஷார்ட் கட் சொன்னீங்கன்னா நான் அந்த ஸ்பெல்ல கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றது ஹீரோ கேட்டுட்டு, இந்த இடம் ரொம்ப சிறுசா இருக்குல்ல, அதனால ரொம்ப வெக்கையா இருக்கு, கொஞ்சம் வெளியில போமா. ஆத்தா இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல பதட்டப்படாம இருக்கணும், அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாழை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவுக்கு வால் இருக்கிறத பார்த்த பொண்ணு போய் கைஸ்ல கூட்டு வரா. இப்ப ஹீரோ கைஸ்ல பார்த்தோம்னா இவன் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ திரும்பி ரூம்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஜன்னல் வழியா எல்லா போலான்னு பாக்குறான். ஆனா கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த பொண்ணு நேரா ஹீரோ மேலேயே வந்து குதிச்சிடறா. ஆமா, நீங்க எங்கே போறீங்க? முதல்ல அந்த ஷார்ட் கட்டை சொல்லுங்க. என்னால சொல்ல முடியாது, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த இடம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏன் சொல்லக்கூடாது? அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னையா? நானும் அவங்கிட்ட போய் சொல்லல. இந்த மூஞ்ச பக்கம் போய் சொல்ற மூஞ்சி மாதிரியா தெரியுது அப்படின்னு ஹீரோ மூஞ்சி காமிக்க பலார்னு அறிஞ்சிடுறா. இப்ப மேல இருந்து அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு, அந்த டீமன் கீழே தான் இருக்கு வாங்க அப்படின்னு கை சொல்ல கூப்பிட, இப்ப ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். எங்க அந்த டீமன் அப்படின்னு அவன் கேட்டுட்டு ஹீரோவை பாத்துறான். டே ஃபாவரோ, இப்ப நீ ஒரு பொண்ணை கடத்துற ஆளா வேற மாறிட்டியோடா நீ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ குதிரையில கிளம்பிடுறான். அப்ப ஹீரோவோட வாழை பார்த்துட்டு, ஒன்னும் பேசாம அப்படியே இருக்க, முதல்ல இந்த சாபத்தை உடைச்சு இந்த வாழை என்கிட்ட இருந்து மறைய வைக்கணும், அதனால இப்ப இவளை கொல்ல வேணாம், சரியான நேரம் வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு வரான். ஓகே, இப்ப ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணை கேட்க, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், அதனால நானே உன்னை அந்த ஹெல்கியாவுக்கு கூட்டு போறேன், உங்களால அது முடியுமான்னு கேட்க, ஆமா என்னால முடியும், உங்ககிட்ட அந்த ஷார்ட்கட்டை பத்தி சொல்றதுதான் கஷ்டம், கூட்டு போறது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஃபாவரோ, நீ ஒரு டீமனா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு நாள் நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓர்லியன் நைட்ஸ் வராங்க. கைசில அவங்கள பார்த்துட்டு, நைட்ஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறான். நைட்ஸ் வந்தோம்னா எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப அந்த நைட்ல ஒருத்தன், உங்கள யாராச்சும் மனுஷ உருவத்துல இருக்கிற டீமனை பாத்தீங்களான்னு கேட்க, அதுவும் குறிப்பா கைசில பார்த்து கேட்க, கைசில எந்திரிச்சிட்டு என்னன்னு அதை சொல்ல முடியாது, ஏன்டான்னு அவன் கேட்க, அந்த டீமனை பிடிக்க வேண்டியது என்னோட வேலை, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டீமனை நான் பிடிச்சி உங்ககிட்ட வந்து தரேன், என்னுடைய வார்த்தையை நம்புங்க அப்படின்னு அவன் சொல்ல, நீ போட்டிருக்கிறது பவுண்டரி காங்க்டரோட பிரேஸ்லெட் தானே அப்படின்னு அவன் கேட்க, இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு நோபலா தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ ஒரு நைட் கைசில அட்டாக் பண்ணிடுறான், ஒன்னே மாதிரி காமனர்லாம் எங்களை மாதிரி நோபல் கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு அவன் சொன்னோன்னே கைசல் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். கைசலுக்கு தெரிஞ்ச யாரையோ தூக்குல போடுறாங்க. இப்ப கைசல், இதுவும் அவனோட தப்பு தான், எல்லாம் அவனோட தப்பு தான் அப்படின்னு கைசல் சொல்ல, ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகணும்னா அவனுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், அப்போதான் அவன் ஸ்ட்ராங் ஆக முடியும், இதை எப்போ மறந்துடாத அப்படின்னு அந்த நைட்டோட கேப்டன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்னோட குடும்பத்தோட பேரை நான் திரும்பி கௌரவப்படுத்தணும், இழந்த மரியாதையை திரும்பி பெறணும், அதுக்கு நான் முதல்ல அவனை பிடிக்கணும் அப்படின்னு கைசல் சொல்ல, இப்ப ஹீரோ வந்து லிவியன்ற ஒரு இடத்துக்கு அவளை கூட்டு வந்திருக்கான். நீங்க ஹெல்கேமுக்கு போலியான்னு அவ கேட்க, கொஞ்சம் போருமா, நம்ம இங்க போறதுக்கு ரொம்ப காசாகும், அதனால நமக்கு இப்ப காசு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்குள்ள போறான். இப்போ ஹீரோட பிரேஸ்லெட் வந்து ஜொலிக்குது. அப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், அப்ப இன்னைக்கு நல்லா வேட்டை இருக்கு, இப்போ ஒரு ஆடோட தலை செவத்துல இருக்கு, அதை பார்த்துட்டு அப்பனா இதுதானா, ஏன்னா எனக்கு டீல் பண்றீங்களா, இது ஆடா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்க, அது செவத்தை உடைச்சிட்டு ஹீரோ வச்சிருந்த அந்த வாண்டட் போஸ்ட்டை கடிச்சு சாப்பிடுறது. நிஜமாலே இது ஒரு ஆடுதான் அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன், எவ்வளவு காண்டாகிறான், நீ கொஞ்சம் தள்ளி ஏறுமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அவனோட டீமன் ஃபார்முக்கு மாதிரி அந்த ஆடை போட்டு பழந்துகிட்டு இருக்கா. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு கிக் விட்டதுல அந்த ஆடு ஒரு கம்பியில போய் இடிச்சு ரெண்டா அப்படியே பிஞ்சிருது. இதை ஹீரோ பார்த்துட்டு, அப்ப நேற்று நடந்தது கனவு இல்லையா, இவன் நிஜமாலே ஒரு டீமன் கடவுளுக்கு நிகரான
சத்தி வச்சிருக்கா. சரி வா போலாம் அப்படின்னு அவ கூப்பிட இந்த வாரேன்னு சொல்ல நான் அந்த பொண்ணை கொலன்னு நினைச்ச ஐடியாவை இப்பவே கை விட்டுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்ப அவன் பவுண்டரியை முடிச்சனால போய் காசை வாங்கிக்கிறான். இப்ப இந்த பொண்ணு அந்த வார்த்தை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அந்த வார்த்தையை வெக்கப்பட்டுட்டு என்ன அப்படி பார்க்காத எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் போலி அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பிடிக்க போக அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அது ஒன்றும் வார்த்தை கிடையாது, அது கடவுளோட வளர்ப்பு பாணி பார்த்துக்க. இப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்து செல்ல பிராணின்னு சொன்னதை அதை கேட்டுட்டு நான் ஒன்று செல்ல பிராணி கிடையாதுடா, நான் ஒரு கடவுள்றான்னு சொல்லுது. இப்போ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். உன் மேல கெட்ட வாசம் அடிக்குது அப்படி ஹீரோ சொல்ல அவன் உன் மேல ஆடு ஸ்மெல் அடிக்கிறான்னு சொல்றான். இப்போ அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடைக்கு வந்திருக்காங்க. அவளுக்கு ஹீரோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசி ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி போய் இதுவே இருக்கட்டும் சொல்றான். இப்போ அந்த பொண்ணோட வகுத்துல சத்தம் கேட்க ஹீரோ அவளை சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். அவன் சாப்பாட்டை வெளுத்து கெட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வச்சிருக்கிற கப்பை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதுல ஒயின் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்குலாம் அவ அதை வாங்கி குடிச்சிடுறா. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு, ஒரு இதுக்குமே நீ ஒயின் குடிச்சதே இல்லையா அவன் இல்லைங்கிற மாதிரி சொல்ல அப்ப நான் சரி டே நிறைய கொண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்போ அவ குடிக்க ஒயின் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க அதுதான் டான்ஸ், இங்க லோக்கல்ல இப்படிதான் குடிச்சிட்டு ஆடுவாங்க வாரி ஆடுவோம். இப்போ ஹீரோவா அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வெளியில ஓடி வந்து குடிக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு தண்ணியில குதிச்சிடுறான். இப்போ அவங்க அப்படியே அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இதான் நல்ல சான்ஸ் அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்குறான். பக்கத்துல அவனோட பிரேஸ்லெட்டை பார்த்தா அதில் லைட் எரிய மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் பிரச்சனை, இப்போதான் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு அவன் சொல்ல ஆமா என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்க அது ஒன்றும் இல்லை சும்மா நான் இன்ன வரைக்கும் என்ன பத்தி நான் அவட சொல்லவே இல்லை. என்னோட பேரு ஃபாவரோ லியோனி. அப்பா உன் பேர் என்ன, நான் ஆமிரான்னு சொல்றா. வா ஆமிரா அழகான பேர், சொல்ல போனா எங்க அம்மாவோட பேர் கூட உன் பேர் மாதிரி தான் இருக்கும், உங்க பேரு பானியன். ஆமா நீ எதுக்கு அந்த ஹெல்கேவுக்கு போகணும்னு ஆசைப்படுற, அந்த இடத்துல உறைஞ்சு போன பனி மட்டும் தானே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னதை அவ கேட்டுட்டு ஒரு மாதிரி பார்க்க ஒருவேளை நான் போய் சொல்றதை கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படின்னு ஹீரோ பார்க்க நான் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக இங்க போறேன் அவன் சொல்றா. உங்க அம்மாவா, இந்த பென்டென்ட் என் கூட இருந்தா எங்க அம்மா என் கூட இருக்கிற மாதிரி, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, என்னோட டீச்சர் ஒரு தடவை சொன்னாங்க நீ எனக்கா சொன்னாலும் உங்க அம்மாவை மீட் பண்ணுவா அப்படின்ட்டு, அதனாலதான் இப்ப நான் எங்க அம்மா பாக்குறதுக்காக ஹெல்கேம் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னானு டீச்சரா அப்படின்னு ஹீரோ கேட்க இப்ப பின்னாடி ஏதோ தண்ணிக்குள்ள வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம கைசர் தான் ஃபாவரோ அப்படின்னு சொல்லி கத்துனதுல ஹீரோ கத்தி கீழே போட்டுறான். இப்ப நீ கிட்னாப் பேர பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா, அது போக நீ ஒரு டீமனுங்கிறத என்கிட்ட தான் மறைச்சிருக்க, டே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, வாய மூடுறான், இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு ஹீரோவை கொல்ல வர அமீரா ஊடாட்டுல வந்து இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லுறான். அமீராவோட அழகுல கைசல் அவனே மருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ ஜம்ப் பண்ணி ஒரு கிக் விட்டுறான் பேஸ்லயே. சரி வாங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு அங்க போடுறதுக்கு அப்புறம் கைசல் வானத்தை பார்த்துட்டு என்ன அழகு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ ஊருக்குள்ள வந்து ஒரு கடையில நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ராயல் நைட்ஸ் வராங்க. இப்ப அந்த ராயல் நைட்ல ஒருத்தர் என்ன சொல்றானா, மக்களே உங்களை யாராச்சும் ஒரு பக்கம் மட்டும் ரெக்க இருக்கிற டீம் ஒன்று பாத்தீங்களா, அதுவும் அது ஒரு பொண்ணு அப்படின்னு நான் கேட்க யாருமே எதுவும் சொல்லல. யார் எந்த ஒரு பதிலும் சொல்லாத பார்த்துட்டு இப்ப நம்ம டீமை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த டீம் ரெண்டா பிரியுது. நம்ம எப்படியாச்சும் அந்த கார்டு கீயை கண்டுபிடிச்சே ஆகணும், அதனால எல்லாரும் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல ஹீரோ அதை கேட்டுட்டு டீமன் அப்புறம் காட் கீ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹலோ ராயல் நைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அந்த டீமனை பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இந்த பக்கம் அமீரா அவங்க அம்மா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த நைட்ஸ் நம்ம அமீராவை பாத்துடுறாங்க. ஹீரோ காட்டி கொடுத்ததுனால காசு வாங்கிட்டு வந்துட்டான். அமீராவும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய டீமன் ஃபார்முக்கு மாறி நிக்கிறா. இப்ப ராயல் நைட்ஸ் எல்லாம் அவளை சுத்து போட்டாங்க. இப்ப அந்த நைட்ஸ் எல்லாம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவளை பிடிக்க இதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு அந்த நைட்ஸே அவளை கொன்றுவாங்க, அதுக்கப்புறமா என்னோட இந்த சாபம் என்ன விட்டு போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு குதிரையில ஏறி உட்காடுறான். ஏய் நம்ம அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த குதிரை டைரக்டா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகுது. இந்த பக்கம் நைட்ஸ் எல்லாம் என்ன நடக்குதுங்க, ஏய் என்னடா பண்ற இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டா பண்றான் அப்படின்னு அவன் கத்த அந்த வழியா ஹீரோயினை காப்பாத்துங்க ராஜ்யத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில வந்துகிட்டு இருக்கான். அந்த குதிரை நேரம் அங்க இருந்த நைட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருது. அதுல ஹீரோ கிட்ட இருந்த ஸ்மோக் பாம்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல இப்ப புகையா இருக்க என் முத்துக்கு போச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஹீரோ பாக்குறான். முன்னாடி வந்து அந்த பொண்ணு நிக்கிறா. நீ இப்படின்னு உயிரோட இருக்க, அவன் இவனை கொல்லலையா, இல்ல அவனுக்கு அவங்க பண்ணதை கிச்சு கிச்சு காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அந்த நைட்டோட கேப்டன் ஒழுங்கா மாதிரி அந்த டீம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கத்த ஹீரோ வா எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறான். இப்ப அவ போகும்போது அந்த குதிரையை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கமா ராயல் நைட்ஸ் நிக்கிறாங்க. சரி வந்தவளே திரும்பி போயிறான்னு பார்த்தா அங்கிட்டும் நிக்கிறாங்க. இப்ப அந்த ராயல் நைட்ஸ்ல ஒருத்தன் ஒழுங்கா மாதிரியே கடவுளை வேண்டிக்க அப்பயாவது நீ தப்பிப்பன்னு சொல்ல நான் ஏன் கடவுளெல்லாம் வேண்டணும் என்கிட்ட தான் இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கண்ணை வச்சு மிரட்ட அது மட்டும் இல்லாம நீங்க என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஏதாவது பண்ண போய் அது வந்து உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ அவனை மிரட்டினானா. இப்ப ஹீரோ அவகிட்ட நீ திரும்பி குளிக்க ஆசைப்படுறியான்னு கேட்க அவன் ஆமாங்கிறா. அப்ப நான் சரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரிட்ஜில் இருக்கிற கேர்லாம் விட்டுறதுக்காக துப்பாக்கி எய்ம் பண்ண இந்த பக்கம் அந்த நைட்ஸ் அவளை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த நைட்ஸ்லாம் அட்டாக் பண்ற ரெடியா இருக்கும்போது இன்னொரு நைட் வந்து அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸை பார்த்துட்டு யாரும் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்றான். இந்த நேரத்துல ஹீரோ அந்த பிரிட்ஜில் இருக்கிற எல்லா கயரையும் வெட்டிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரிட்ஜில் இருந்து தண்ணியில விழுந்துடுறாங்க. இப்ப பார்த்தா அந்த நைட் கேப்டன் கிட்டையும் அதே மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கு. நான் ஏன் இவ்வளவு காப்பாத்துறேன் இவரை, நான் எப்படி
எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணாதான் என்னோட ஸ்டாப்பை என்னை விட்டு போகும், இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வாழோட தான் சுற்றணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்பனா நீ பொய் சொல்கிறவனா நான் கேட்க, என்ன பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியுது, என் மூஞ்ச பார்த்து சொல்லு, திரும்பி அவன் பலாருன்னு கிணத்துல இறஞ்சிடுறா. இப்போ கைசல் கிட்ட புதுசாக 2 வாண்டட் லிஸ்ட் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோவும் அந்த பொண்ணும் தான் இருக்காங்க. லேடி ஆமிரா, உங்களை எப்படியாச்சும் அந்த உருப்படாதவன்ட்டு இருந்து உங்களை காப்பாற்றுவேன், இது என்னோட சத்தியம் அப்படின்னு கைசல் சொல்ல, இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருந்து யாரோ நம்ம ஹீரோவையும் அந்த அமீராவும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இல்லை ஒலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த 2 பப்பியும் அவளை எப்படியாச்சும் பிடிச்சி கொண்டுருங்கன்னு சொல்லுது. இப்போ ஒருத்தன் அவசரப்படாதீங்க, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாத்துக்கும் கிங்கா இருக்கிற மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அந்த பொண்ணு தான். நீ யாருக்கிட்ட அந்த கார்டு கீயை கொடுக்க போற பொண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, see you.